Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து ஏராளமான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களை நோக்கி படையெடுத்து வரும் நிலையில் செங்கல்பட்டில் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்போம். நவீன் வணக்கம். போக்குவரத்தில் என்னென்ன மாற்றம்லாம் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு நவீன், விவரங்கள்? வணக்கம். தீபாவளி பண்டிகை வரும் திங்கட்கிழமை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் பணிபுரியும் கல்லூரி பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாட இருப்பதால் தற்போது தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பெரும்பாலானோர் தங்களுடைய சொந்த வாகனங்களான கார், இருசக்கர வாகனங்கள்ல அவர்கள் தென் மாவட்டங்களை நோக்கி செல்கிறார்கள். இன்று காலை முதலே வாகனங்களின் வரத்து என்பது குறைந்து காணப்பட்ட நிலையில மாலை 3 மணிக்கு பிறகாக வாகனங்களின் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நெரிசலை கட்டுப்படுத்தும் பணிகளில் போக்குவரத்து போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறிப்பாக கிளாம்பாக்கம் முதல் செங்கல்பட்டு வரையில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சாலையில அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் இந்த வழியாக செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் திருப்பி ஒரகடம் வழியாக சென்னை செல்ல காவலர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். தீபாவளி பண்டிகை முடிந்து 2 நாட்கள் ஆன பிறகும் இதே நடைமுறை தான் இருக்கும் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தங்களுடைய சொந்த வாகனங்களில் செல்லக்கூடிய பொதுமக்கள் OMR ECR சாலை வழியாக சென்று கருங்குழியில் தேசிய நெடுஞ்சாலையை பிடித்து தென் மாவட்டங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில சென்னை நோக்கி வரக்கூடிய கனரக வாகனங்கள் அனைத்தும் ஒரகடம் வழியாக திருப்பி அனுப்பும் பணிகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை தொடர்ந்து சென்னையில் இருந்து ஏராளமான வாகனங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி கடந்து செல்கின்றன. இதன் காரணமாக கிளாம்பாக்கம், சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெரிசலை கட்டுப்படுத்தும் பணிகளில் தாம்பரம் மாநகர காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல கிளாம்பாக்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் செல்வதற்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் கார்கள் இந்த ECR மற்றும் OMR சாலைகளில் செல்லுமாறு ஏற்கனவே இந்த காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் இருந்த போதிலும் தற்போது கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள்ல ஏராளமான பொதுமக்கள் தற்போது தென் மாவட்டங்களை நோக்கி பயணம் செய்து வருகிறார்கள். நன்றி நவீன், விவரங்களுக்கு. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.